ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஃபுட் அண்ட் பியாண்ட். இன்றைக்கி நம்ம ஒரு டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி மேங்கோ புட்டிங் தாங்க பண்ண போகிறோம். இது பண்ணதுக்கு நான் 2 கப்பு மக்கானா எடுத்திருக்கேன். இது ஒரு பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது ரொம்ப நேரம் நம்ம ரோஸ்ட் பண்ண போதில்லை, ஜஸ்ட்டு லைட்டாக லைட்டாக ஆகும் போதே நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்துடுறோம். பேர்ன் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ரோஸ்ட் பண்ண மக்கானா கொஞ்சம் கூல்டவுன் ஆனதுக்கப்புறமா ஒரு ஃபுட் ப்ராசஸரில் நம்ம அதை ஆட் பண்ணுறோம். அதோட 1 கப்பு காட்டேஜ் சீஸ் ஆட் பண்ணுறோம். இதோட 2 கப்பு மேங்கோ பியூரி தான் நம்ம ஆட் பண்ணுறோம். நீங்கள் இது ஃப்ரெஷ் மேங்கோவை பியூரி பண்ணியும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி ஸ்டோர் பாட் மேங்கோ பியூரியும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது 2 கப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா கார்டமம் பவுடர் 1 டீஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் ஸ்வீட்னஸ்க்காக நீங்கள் டேட்ஸும் வேணால் யூஸ் பண்ணலாம். நான் இங்கே ஹனி 2 டீஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம ஃபுல்லாக ஃபைன் ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி பியூரி மாதிரி நம்ம கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். மக்கானா கொஞ்சம் நம்ம தூள் பண்ணலை, பவுடர் மாதிரி பண்ணலை. ஸோ அது அரையிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அது வரைக்கும் கண்டினியூஸாக பிளெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. அந்த ஒரு ஸ்மூத் டெக்ஸ்சர் வரும், அது வரைக்கும் பிளெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபுட் ப்ராசஸர்லேயும் பண்ணலாம், இல்லாட்டி ஹை ஸ்பீட் பிளெண்டர் ஏதாச்சும் இருந்தால் அதுலேயும் நீங்கள் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் பிளெண்ட் பண்ணும் போதே ஏதாச்சும் ஸ்ட்ரக் ஆச்சு அப்படின்னா ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பேச்சுலா வச்சு சைட்லலாம் கொஞ்சம் ஸ்க்ரேப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி கடைசியாக நீங்கள் பார்க்கும் போது ஒரு ஃபைன் ஸ்மூத் டெக்ஸ்சர் ஆஃப் புட்டிங் மாதிரி வந்திருக்கும். அதுதாங்க பர்ஃபெக்ட் டெக்ஸ்சர். அவ்வளோதாங்க. இந்த கன்சிஸ்டன்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ளோயியாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இதை சிங்கிள் சர்வ் கண்டெய்னர்ஸில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். இதை நான் ஒரு 2 ஹவர்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுறேன். 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேருந்தே எடுத்துகிட்டு மேலே ஏதாச்சும் நட்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப ஈஸியான ஒரு மேங்கோ புட்டிங் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் இது வெறும் மேங்கோ அண்ட் காட்டேஜ் சீஸா இல்லாட்டி க்ரீக் யோகர்ட் வச்சு கூட பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ஈஸியாக நீங்கள் டெசர்ட் ரெசிபியாக ஹெல்த்தி வேல நீங்கள் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு கெஸ்ட்டுக்கு நீங்கள் கொடுக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ அண்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண கன்சிடர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாங்களா?